Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் அண்ட் வெல்கம் டு அ சண்டே சிட் சாட் செஷன். ஸோ லாஸ்ட் வாரம் நான் வந்துட்டு என்னுடைய சண்டே சிட் சாட் செஷன்ல பழைய வீடியோ பார்த்து லைக் எப்படி என்னுடைய லைஃப் வந்து 5 இயர்ஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சேன். பட் நான் அதை எடிட் பண்ணும்போது தான் கவனிச்சேன், நம்ம நிறைய 5 இயர்ஸ்ல பெருசா என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பார்த்தோன்றத வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணலையோ அப்படின்ட்டு. ஏன்னா ஹாஃப் வீடியோல போன வாட்டி என்ன இருந்ததுன்னு பார்த்தா அதுக்கு ஆமா தானா அப்படிதானான் இருக்க மாதிரி பேசுறதே வந்து பாதி போயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு 28 வயசுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நான் புதுசா பார்த்தேன், அதை எப்படி நான் டீல் பண்றேன் அப்படின்ற சில விஷயங்கள் வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஐ ஹோப் கண்டிப்பா அங்கங்க நீ எங்கேயாவது நீங்க வந்துட்டு என் கூட ரிலேட் பண்ணுவீங்க இந்த விஷயத்துல அப்படின்ட்டு. ஏன்னா என்னை பாக்குற நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதா அதான், நாங்க வந்து உங்களோட சேர்ந்து க்ரோ அப் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கோத்ரூ பண்ற சில விஷயங்கள்லாம் நாங்களும் வந்துட்டு கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. லெட்ஸ் see எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்துட்டு ரிலேட்டபிளா இருக்கோம் அப்படின்றது. ஓகே, முதல்ல முன்னாடி விட நான் வந்து விசிபிளா எனக்கே தெரிஞ்சு ரொம்ப லெஸ் ப்ரொடக்டிவா இருக்கேன். எஸ், அதுதான் உண்மை. முன்னாடி எப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு ஒரு வாரத்துல 6 நாளும் வந்துட்டு எனக்கு எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கண்டினியூஸா வந்து வீடியோ எடுத்துட்டே இருப்பேன். 3 நாள் எடிட் பண்ணுவேன். டெஃபினட்டா சாட்டர்டே சண்டே லீவ் விடணும் அப்படின்லாம் இருக்கவே மாட்டேன். இருக்கும் மைண்ட்ல, பட் I'll be like more open to work on லீவ் டேஸ் கூட. எனக்கு லீவுன்றது கிடையாது, நானா தான் ஒர்க் பண்றேன் அப்படின்றதுனால இந்த ஸ்பெஷல் ஹாலிடேஸ் வீக்கெண்ட் அதெல்லாம் கிடையாது. நம்மளா எடுத்துக்கிறது தான் லீவு, நம்மளா வேலை செய்யறது நம்மளோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி. டெஃபினட்டா எனக்கே வந்து தெரிஞ்சது, என் எனர்ஜி டிராப் ஆனதுமே வந்துட்டு என்னால வந்துட்டு முன்னாடி ப்ரொடக்டிவா இருந்த மாதிரி வந்து இருக்க முடியல. சில விஷயங்கள்லாம் நான் வந்து இறங்கி வந்து செய்வேன். வீடியோக்காகனாச்சும் வந்து செஞ்சதெல்லாம் உண்டு. 4:30 AM ரொட்டீன், 5:30 AM ரொட்டீன், 6 AM ரொட்டீன், அதெல்லாம் இப்போ வீடியோக்காக செய்யணுமா அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வருது. அது வந்து வயசாகிறதுனாலயா இல்ல என்னுடைய சோம்பேறித்தனம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறதுனாலயா என்ன அப்படின்றது தெரியல. பட் என்னுடைய சோம்பேறித்தனம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு நடுவுல கண்டுபிடிச்சேன். அப்போ வந்துட்டு ஐ ஸ்டார்டட் பீட்டிங் மை செல்ஃப் அப். மோனா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, திஸ் இஸ் நாட் யூ அப்படின்றது. ஆனாலும் இப்பயும் வந்துட்டு எனக்கு தெரியும், அப்போ நான் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் முன்னாடி இருந்த அந்த ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து டெஃபினட்டா கம்மியாயிருக்கு. பட் ஒரு விஷயம் என்ன எனக்கு வந்து இப்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நான் எனக்கு ஒரு பார் ஒண்ணு வச்சுக்கிறேன். ஓகே, நீ இத்தனை நாள் இத்தனை வேலை நீ செஞ்சன்னா இத்தனை நாள் நீ வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், இத்தனை நாள் நீ வந்துட்டு ஃப்ரீயா இருக்கலாம், நீ வந்து எங்கேயாவது போகலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரீட்டுக்கு வந்துட்டு நானே என்ன வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையே முன்னாடி நான் வந்துட்டு ஒழுங்கா அந்த கோல் வந்துட்டு மீட் பண்ணாம இருந்தேன். பட் நவ் ஐ எம் மீட்டிங் இட். ஸோ தட்ஸ் குட். ஆனா டெஃபினட்டா ஐ எம் நாட் லைக் 100% ப்ரொடக்டிவ் ஆஸ் ஐ வாஸ் பிஃபோர். அதுதான் உண்மை. ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு வியாதி வந்துட்டு என்னை வந்து பயங்கரமா புடிச்சு வச்சிருக்கு. அது முன்னாடி இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாமே வந்து லைட் ஹார்ட்டடா, ஃபேண்டசி ரிலேட்டடா இந்த மாதிரி இருந்தது. இப்போ நிறைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓவர் திங்கிங்கே வந்து நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது, அப்செட் பண்ணுது, ஒரு நாளே ரூயின் பண்ணுது, நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கொடுக்குது, இன்செக்யூரிட்டிஸ் கொடுக்குது. ஸோ ஓவர் திங்கிங்ன்றது வந்து இட்ஸ் போத் குட் அண்ட் பேட். ஓகே, நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் ஓவர் திங்க் பண்ணாதான் நம்மளுடைய லிமிட்டுக்கும் மீறி நம்ம சில விஷயங்கள் ஆசைப்பட முடியும். அந்த ஆசைப்படுறதுனால அதுக்காக நம்ம உழைக்க முடியும். இந்த மாதிரி பாசிட்டிவ் சைட்லயும் எடுத்துட்டு போகலாம். பட் அதே நெகட்டிவா நீங்க ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா இட் வில் ஆல் கோ டவுன் ஹில். ஸோ அந்த ஓவர் திங்கிங் வந்துட்டு நடுவுல ஐ ஹேட் இட் இன் பேட் டேர்ம்ஸ். பட் நம்மளே நமக்கு வந்து சொல்லிக்கிறது இருந்தாலும் சில பேர் வந்துட்டு நமக்கு பண்ணாத நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அது டிஃப்ரெண்டா ஹிட் ஆகும். அந்த மாதிரி எனக்கு வந்து என் மண்டையில ஹிட் அடிச்சும் போது ஐ வாஸ் லைக் ஓகே, ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, ஸ்விட்ச் ஆஃப் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பாதியில வை. ஓவர் திங்க் பண்ணும்போது நீயா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோ, நீ ஓவர் திங்க் பண்ற, ஸ்டாப் இட் அப்படின்ட்டு. இந்த ஒரு சீன் வந்து ரொம்ப நான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டேன். இந்த காதல் சொதப்புவது எப்படி படத்துல வந்துட்டு அமலா பால் வந்து எப்படி ஒரு பொண்ணு ஓவர் திங்க் பண்ணுன்றத ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. சித்தார்த்திங் உட்காந்துட்டு ரெண்டக்க அதுதான் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஓவர் திங்க் பண்ண மூளை போகுது அப்படின்னா ரெண்டக்க அப்படின்றது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்துட்டு நான் பாய்ஸோட மூளைய வந்து ரொம்ப அப்படி என்ன சொல்றது, அப்படியே ஆச்சரியமா பார்ப்பேன். எப்படி ஹவு டு யூ கைஸ் ஃபங்க்ஷன் லைக் திஸ் வித்தவுட் ஓவர் திங்கிங்? என் லைஃப்ல இருக்க பாய்ஸ்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 70% ஆளுங்க வந்துட்டு ஓவர் திங்க்லாம் வந்து பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை அப்படி பார்க்கும்போது தான் வந்து
ஹவு டு யூ டூ தட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஆம் ட்ரைங் மை பெஸ்ட் டு நாட் ஓவர் திங்க். அப்படியே ஓவர் திங்க் பண்றேன் அப்படின்னாலும் பாசிட்டிவா எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு என்ன நானே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு கோ த்ரூ பண்றீங்க, அது இட்ஸ் ட்ரெயினிங் யுவர் எனர்ஜி, அது இட்ஸ் நாட் குட் ஃபார் யூனா, அது என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ரெக்டிஃபைங் இட். ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். யூ ஆர் அனலைசிங் யுவர் செல்ஃப். ஓகே, நமக்கு இது பிரச்சனை தருது அப்படின்றத நீங்க ரெகக்னைஸ் பண்றதே வந்து பெருசு. அதுவே இட்ஸ் அ கிரேட் ஸ்டார்ட். ஓகே, அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது டெஃபினட்டா வந்து ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு முயற்சியை மட்டும் கைவிட்டுறாம பண்ணிட்டே இருங்க. யூ வில் பி தேர் சம்டே. ஓகே, ஜஸ்ட் மேக் ஷுர் எது பண்ணீங்கனாலும் லிமிட்டுக்கு மேல போகக்கூடாது. லைக் ஓவர் திங்கிங் பண்றீங்க முக்கியமா அப்படின்னா லிமிட்டுக்கு மேல போயிடக்கூடாது. அந்த ஓவர் திங்கிங்னால வேற எதுவும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றது மட்டும். தட் ரியலி அஃபெக்டட் மீ. ஸோ அது நான் வந்து ஒன்னு சொல்லிக்கவும் விரும்புறேன். நான் கோ த்ரூ பண்ணதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். ஃபியர் ஆஃப் கெட்டிங் அபேண்டன்ட். இது வந்து இது எனக்கு தெரியல, இன்னுமே இருக்கு. நான் இன்னும் ஃபுல்லாலாம் வந்து அதுல இருந்து ரிலீவ் ஆகி வரல. இட்ஸ் அ லாங் பாத் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். பட் அதனுடைய கோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் கோஸ் வே லாங் பேக். ஸோ அதனால ஐ எம் லைக் கிவிங் மை செல்ஃப் சம் டைம், ஜஸ்ட் புட்டிங் ஆல் மை ஃபெய்த். எங்க நமக்கு அபேண்டன்மெண்ட் நடக்கும்னு நம்ம பயப்படுறோமோ அந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் பிளேசிங் ஆல் மை ஃபெய்த். நடக்காது அப்படின்றது. இட் ஆல் ரிவால்வ்ஸ் எல்லாமே இந்த ஓவர் திங்கிங், இன்செக்யூரிட்டிஸ், அபேண்டன்மெண்ட் இஷ்யூஸ், அட்டாச்மெண்ட், எமோஷனலா டிபெண்டா இருக்கிறது, இது எல்லாமே. ஸோ இமோஷனலி டிபெண்டா வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நான் செம்மையான அது வந்துட்டு ஐ ஆம் ஸ்டில் தேர். இன்னும் நான் அப்படியே 100% என்ன வெளியில எடுத்துக்கணும்னு நான் நினைக்கல. பட் அது ஒரு செக்ல வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது லிமிட் மேல போச்சு ஆர் 100% நீங்க வந்து டச் பண்றீங்கனாலுமே அது பிரச்சனை தான். ஏன்னா நீங்க வந்து இப்போ எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன், அவங்களோட எனர்ஜி டல்லா இருக்கா, எனக்கும் வந்து அன்னைக்கு நாள் காலி அப்படின்ற மாதிரி இருக்க கூடாது. ஆர் எனக்கு மூட் அவுட்டா இருக்கு, அவங்க எதா பண்ணாதான் எனக்கு வந்து அது ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்க கூடாது. நம்ம தான் நமக்கு அப்படின்றத வந்துட்டு வேர்ட்ஸ்ல தெரிஞ்சாலும் யாரா சொல்லி கேட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணி நம்ம வந்துட்டு வழி நடத்துறது வாழ்க்கைய வந்து ரொம்ப ஒரு ஹெவியான, ஹெக்டிக்கான, ட்ரபிளிங்கான ஒரு விஷயமா இருக்கு. பட் வென் யூ ஆர் ஆன் த பாத், உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம பாதைக்கு வந்துட்டோம், போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே இருந்தா ஒரு நாள் வந்து நம்ம வந்துட்டு நம்ம நினைக்கிற இடத்துக்கு ரீச் ஆயிடுவோம் அப்படின்றது. ஸோ அதனால பாதைக்கு இறங்குங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ am like okayly fine இப்போ. Then I'm not like 100% there. I'm still emotionally dependent. அதனால வரக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் இந்த பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு அதை வந்து சம்டைம்ஸ் ட்ரிகர் பண்ணி விடும். நம்ம எதுவுமே பண்ணலனாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்களை நம்மள ஏதாவது ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ்லாம் தான் வந்து அது ட்ரிகரிங் பாயிண்டா இருந்துட்டு இருக்கு. ஐ ரெகக்னைஸ் தோஸ் ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப். ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு என் வேலை தான். சத்தியமா என் வேலை தான். எனக்கு தெரியும், எடிட் பண்ணும்போது கூட நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஜோன் அவுட் ஆயிடுவேன். ஓகே, ஆனா கேமரா முன்னாடி உட்காந்து பேசும்போது என்னை சுத்தி இருக்க உலகம், என்னை சுத்தி இருக்க பிரச்சனை அதெல்லாம் வந்து மறந்துடும். இட்ஸ் மீ, மை மேக்கப், கேமரா, நீங்க, இவ்வளவுதான். ஸோ அதனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்துட்டு எடிட் பண்றதை விட ஃபில்ம் பண்றது வந்து ரொம்ப என்ஜாய் பண்றேன். அது வந்து ஒரு எஸ்கேப்பிங் மெக்கானிசம் மாதிரியும் இருந்துச்சு. ஆனா அதே நான் வந்து மேஜரான எஸ்கேப்பிங் விஷயமா வந்து எடுத்துக்கிட்டு பண்ணல. ஏன்னா தட் இஸ் பேட். பட் என்னோட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர் தேங்க்ஃபுல்லி, லக்கிலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த என்னுடைய வேலையா நான் செய்யறேன் அப்படின்றதுனால எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு நான் அதை பண்ணும்போது என்னுடைய கவலைகள், சிரமங்கள், கஷ்டம்லாம் வந்து மறக்கிறது வந்து இட்ஸ் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் மீ. அடுத்து என்கிட்ட நானே கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, நம்ம வந்து பீப்புள் ப்ளீசரா வந்துட்டு இருந்துட்டே இருந்தா அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு தான் வந்து தேவையில்லாத ப்ரெஷர் வரும் அப்படின்றது. ஆல்சோ பர்சனலா வந்து ஹார்ட் பிரேக்ஸ் வந்து டீல் பண்ணும் போதுமே நாட் ஜஸ்ட் அபவுட் ஹார்ட் பிரேக்ஸ்னா வந்துட்டு ஏதோ லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி அப்படின்லாம் இல்லை. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ் கூட வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டைம்லலாம் வந்துட்டு என் சைடு இருக்க நியாயத்தை வந்து நான் சொல்லிடணும்.
என் சைட்ல வந்துட்டு என்ன பிரச்சனை ஒரு என்ன அப்படி பண்ண வச்சது, ஏதோ யாரையோ நான் ஹர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்றதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். என் சைட இட் ஹேஸ் டு பி கிளியர் அப்படின்றதுல ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அந்த ஒரு விஷயத்துக்கு. அதுக்கு வந்து ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றது அடுத்து. ஆனா இப்போ நான் வந்து இதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்றது பெரிய கேள்விக்குறி வந்து என் முகத்துக்கு முன்னாடி வந்து நிக்குது. அகைன் அதுலயும் வந்து எனக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது தெரியாது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுதுன்றது தெரியாத போது why should I do that? என்னை பத்தி எங்கேயோ ஏதோ ஒரு மிஸ்ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கு ஆர் என்னை பத்தி வந்து புரிஞ்சுக்கல. அதுவும் when those things happen from the ones you love, it's like very hard. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது I am like okay fine. நான் இன்னொரு கூட நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, I started putting myself in other people's shoes கூட நிறையவே. ஸோ அதனால நான் ரொம்ப நம்புற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரையும் குவிக்கா வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. அது வந்து முன்னாடில இருந்தே நான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்படியே நான் நம்மளையும் மீறி ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னாலும் டக்குன்னு அதை பத்தி பேசிடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா நம்ம மனுஷ மூளை அப்படியே எப்ப பார்த்தாலும் ஞானி நிலையிலாம் இருக்க போறது கிடையாது. அட்லீஸ்ட் மை மூளை ஐ வில் பி ஓப்பன் அபவுட் இட். ஓகே, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு நான் எல்லாரும் நல்லவங்க நம்ம பாசிட்டிவாவே நினைக்கலாம் அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. அப்படியே நான் யாராவது ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு சினாரியோல இறங்கினாலும் விஷயம் தெரியாம எதையுமே வந்து பேசக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஸோ தட் சேஞ்சஸ் சம்டைம்ஸ், தட் டசன்ட் சேஞ்ச் சம்டைம். ஸோ அப்போ வந்துட்டு நான் எதுவும் அது பெருசா வந்துட்டு இஷ்யூ ஆக்க மாட்டேன். நான் என்னோட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் மற்றவங்களுடைய ஷூஸ்ல என்ன போட்டு பார்க்கும்போது என் ஷூஸ்ல யாராவது என்ன போட்டு பார்க்கல, நான் ஏன் போட்டு பார்க்கல, நீங்க போட்டு பார்த்துருக்க வேண்டியதானே, போட்டு பார்த்தீங்கன்னா என் பிரச்சனை என்னன்னு தெரியுமேன்னு நான் ஃபியூரியஸாவோ இல்ல பொறுமையாவோ ஜென்டலாவோ உட்காந்து பேசுறதுனால என்ன ஆக போகுதுன்ற ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இட்ஸ் யூ, இது உங்களுடைய வே ஆஃப் டீலிங் வித் யுவர் லைஃப். நீங்க போட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஃபைன். இல்ல நான் வந்து ஜட்ஜ் பண்றேன் இதான் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னாலும் இட்ஸ் ஃபைன். நான் எல்லாத்தையும் போயிட்டு என்னுடைய லைஃப் போதனைகளை வந்து சொல்ல வேண்டாம், ஆர் நான் இருக்க மாதிரி எல்லாரும் இருங்கன்னு நினைக்க வேணாம் அப்படின்றது வந்துட்டு நான் ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் ரீசெண்ட் மந்த்ஸ்ல. ஸோ சம்டைம்ஸ் இட் ஹர்ட்ஸ், சம்டைம்ஸ் தட்ஸ் தி பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ ஃபார் யுவர் செல்ஃப். ஏன்னா வேற வழி கிடையாது, எல்லாருக்கும் நீங்க நல்லவங்களா இருக்கவே முடியாது. நான் உனக்கு கெட்டவளா இருந்துட்டு போறேன் ஃபைன், நான் என்னோட மனசாட்சிக்கு என்னோட கான்சியன்ஸ்க்கு நான் வந்துட்டு நேர்மையா இருந்துட்டு போறேன், உண்மையா இருந்துட்டு போறேன், அவ்வளவுதான். நான் எல்லார்ட்டையும் போயிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வாட்ஸ் இன்சைட் மீ இஸ் லிசனிங் மீ, தட்ஸ் ஃபைன், அது போதும். அண்ட் அது டெஃபினட்டா ரீசெண்டா மோனா ஹோல்ட் ஆன், ஓகே கடகடன்னு போயிட்டு ஓகே இதை ரிசால்வ் பண்ணிடலாம், இதை பேசிடலாம், இதை பண்ணிடலாம். கிவ் இட் சம் டைம். நமக்கு நம்ம பாக்குற ஒரு விஷயத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறும். கிவ் இட் சம் டைம், டேக் திங்ஸ் ஸ்லோ அப்படின்றது வந்துட்டு கத்துக்கிட்டேன். டேக் திங்ஸ் ஸ்லோ அப்படின்னு போகும்போது தான் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் த பேஷன்ஸ் லெவல் தட் ஐ டெவலப்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல. அப்பப்பா மோனாக்கு பொறுமையா கிடையாது, சத்தியமா கிடையாது, ஓகேவா? அது நான் வந்து ரீசெண்டா ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். அதுவும் ஒண்ணு சொல்லுவாங்கன்னு, நீங்க டிராவல் எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு உங்களை பத்தி நீங்க நிறைய வந்து கத்துப்பீங்க அப்படின்றது. அது வந்து யார் சொன்னா 100% உண்மை, ஓகேவா? சீரியஸா ஃப்ரெண்ட்ஸோட போறதுனாலும் சரி, ஃபேமிலியோட போறதுனாலும் சரி, தனியா போறதுனாலும் சரி, புதுசா ஒரு இடம் போறதுனாலும் சரி, தெரிஞ்ச இடத்துக்கு போனாலும் சரி, ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறதுனாலும் சரி, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறது எதுனாலும் நம்ம பிஹேவியரா இருக்கட்டும், இல்லைன்னா அடாப்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், மத்தவங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், பேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய கத்துக்க முடியும் நமக்கு நம்மளே. இஃப் வி ஆர் ஓப்பன் டு இட், நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஈஸியா மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து கவனிப்போம், நம்ம என்ன பண்றோம்ன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து அதுல நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். அடுத்தவங்களை குறை பேசுறதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல வந்து கரெக்டா இருந்தேனா, எனக்கு அது வந்து நியாயமா பட்டுச்சா அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து பாப்பேன். ஸோ அப்படி பார்த்தம்போது, அப்படி செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது நான் என்னை பத்தி நிறைய கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு பேஷன்ஸே இல்லை, பொறுமையே இல்லை. ஜஸ்ட் டிராவலிங்லாம் இல்லை, என் லைஃபுமே ஜென்ரலா எனக்கு வந்து பேஷன்ஸ் இல்லை. இப்போ ஏதோ ஒண்ணு நடக்குது, என் சைட்ல இருந்து நான் பண்ணிட்டேன், இப்போ ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா எப்ப நடக்கும், ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல, பிளாபிளாபிளாபிளா இப்படி போட்டு என்ன நான் போட்டு ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராவல்லாம் வந்துட்டு யாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போறோம் அப்படின்னா, இந்த பேஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு ரேடார் வரைக்கும் தான் வந்து இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா ஓகே, யூ டூ வாட் யூ டூ, ஐ டூ வாட் ஐ டூ,
நான் வந்து வேற செட் ஆஃப் பிளான்ஸ் வச்சிருக்கேன், இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். அது சில பேர் அட்ஜஸ்ட் பண்றாங்க, சில பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அண்ட் எனக்கு வந்துட்டு நான் அந்த பொசிஷன்ல நான் இருந்தேன்னா, ஓகே உனக்கு இதை பார்க்கணும்னா நீ இதை பாரு, நான் இதை பார்க்கணும்னா நான் இதை பாக்குறேன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால என்னால வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அது ஒண்ணு கத்துக்கிட்டேன். ஒண்ணு என்னன்னா, இப்போ நான் எல்லா இடத்துக்கும் வந்து அட்ஜஸ்டே பண்ணாம இருப்பேன் அப்படின்றது வந்து கிடையாது. எங்க எனக்கு கன்வின்சிங்கா ஓகே இங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயமா இருக்கும், அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்கேன். பட் யா அந்த உள்ள வந்து அப்போ பொறுமை அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கனலா வந்து அமைதி மோனா சாந்தம் அப்படின்றது வந்து நானே எனக்கு வந்து பண்ணிக்கணும். அந்த பேஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஏதாவது ஜாலி விஷயத்துக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு மாதிரியான இன்டென்ஸான லைஃப் விஷயங்களுக்கா இருந்தாலும் சரி, ஐ ஆம் லேர்னிங் இட் இன் தி மோஸ்ட் ஹார்ட் வே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இட்ஸ் ஃபைன், மனுஷனுக்கு பொறுமை வேணும், ஓகேவா? ஸோ இட்ஸ் குட் தட் இந்த ஏஜ்லயே வந்துட்டு நான் இதை பாக்குறேன் அப்படின்றது. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல இதை விட பயங்கரமா ஏதாவது பொறுமையா இருக்க வேண்டிய சினாரியோஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அப்ப இருந்தல்ல போனா அதே மாதிரி இருந்துட்டு நான் எனக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐ ஆல்சோ லேர்ன்ட் தட் ஐ எம் லைக் சூப்பர் எக்ஸ்பிரசிவ். ஓகே, when I'm like super happy and excited, நான் வந்து செம்ம எக்ஸ்பிரசிவா இருக்கேன். இஃப் அந்த ஒரு விஷயம் என்னை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா I'm like living it and I'm really happy for me. அதுக்கு that's the unapologetical me, definitely. ஏன்னா அது வந்து நான் ரொம்ப விசிபிளா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த எராஸ் டூர் மேனியால வந்து ஏதாச்சும் மூவி போறதுக்கா இருக்கட்டும், ஐ டிட் நாட் கேர் அபவுட் ஹூ ஆர் சிட்டிங் பிசைட் மீ. பாவம் ஆனா சத்தியமா, ஏன்னா நான் கிட்டத்தட்ட 11 ஷோ கிட்ட போனேன் தியேட்டர்ல. சிலது ஃப்ரெண்ட்ஸோட போனேன், சிலது தம்பியோட போனேன், சிலது தனியாலாம் போனேன். தனியா போகும்போது கூட நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஆள், ஓகேவா? ரொம்ப சீரியஸா செம்ம ரிசர்வ்டான ஒரு ஆளு. ஆனா அங்க தியேட்டர்ல போயிட்டு படம் போது பாட்டு போது எனக்கு அது பிடிக்கும். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன்னு. நான் லிட்டரலா கத்தி மினி கான்சர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஷோக்கும். எனக்கு இப்ப நினைச்சா கூட மோனா எப்படி மோனா நீ அதை பண்ண அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஏதோ படம் எல்லாம் பார்க்க போறேன்னா கூட வேகமா பயங்கரமா கத்துற ஆள்லாம் கூட கிடையாது. ஆனா அந்த படத்துக்கு மட்டும் அதெல்லாம் நான் பயங்கரமா பண்ணேன். கத்துறது, பாடுறது, அழுறது எல்லாமே. சரி, ஓகே ஃபைன், இது மூவில நடந்தது. கான்சர்ட் போகும்போதும் அதே மாதிரி தான் இருந்தேன். ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். என்னோட எக்ஸைட்மெண்ட் வந்து யாரையுமே வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்றதுல நான் வந்து ஷுவர் கட்டா தெரிஞ்சதும், இட்ஸ் மீ, திஸ் இஸ் மீ அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் மீயே வந்துட்டு நான் லைக் ப்ராப்பரா பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்ப கூட சம்டைம்ஸ் நான் ரொம்ப லோவா இருக்கும்போது அந்த வீடியோஸ் போய் பார்ப்பேன். லைக் என்னுடைய மூவி வீடியோஸா இருக்கட்டும், கான்சர்ட் வீடியோஸா இருக்கட்டும். ஐ நியூ ஓகே, திஸ் மோனா இஸ் அ ஹாப்பி மோனா. இந்த மோனா வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கான்சர்ட்னாலயோ இல்லைன்னா படத்தினாலயோ பாட்டுனாலயோன்றது கிடையாது. ஷீஸ் தேர். அவளுக்கு பிடிச்சது பண்ணா அவ இந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கா. சோ டோன்ட் வரி, திஸ் டூ ஷால் பாஸ். கண்டிப்பா இதே மாதிரி ஹாப்பினஸ் வந்துட்டு மறுபடியும் வந்து உனக்கு கிடைக்கும். நீயா அதை கிரியேட் பண்ணிக்கிறதா. இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஐ வாஸ் சோ கிரம்பி. நேத்துல இருந்து ஐ வாஸ் சோ போர்ட். அதனால இன்னைக்கு ஐ காட் சோ கிரம்பி. சோ இன்னைக்கு காலையில வந்து எனக்கு கான்ஸ்டன்டா நான் சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம், அண்ட் இட் ஆக்சுவலி ஹெல்ப். மோனா, இன்னைக்கு நாள் மூட நீ தான் சூஸ் பண்ற. சோ சூஸ் வைஸ்லி, யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி. இது நானே மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருந்தேன் லிட்ரலா. ஏன்னா நம்ம கிரம்பியா இருக்கோம் அப்படின்றதுமே வந்து பாத்தீங்கன்னா கிரம்பியா இருக்கு, காண்டா இருக்கு, கடுப்பா இருக்கு, யாரா அடிக்கணும் போல இருக்கு, யாரா உதைக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு வந்து நம்மளா நமக்கு சொல்லிக்கிறது தான். அப்படி சொல்லாம இட்ஸ் ஆல் இன் மை ஹெட். மாத்திக்கலாம், நம்ம இன்னைக்கு வந்து ஹாப்பியா மாத்தலாம், நம்ம இன்னைக்கு ப்ரொடக்டிவா மாத்தலாம், ரெஸ்ட் எடுப்போம் பட் ஸ்டில் ப்ரொடக்டிவா ஆக்கணும் அப்படின்றத திருப்பி எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயத்தினால ஐம் செட்டிங் ஹியர் டாக்கிங் எவ்ரிதிங் அபவுட் மை செல்ஃப். ஏதோ ப்ரொடக்டிவா என்னுடைய வேலைக்காக நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன், விச் ஐ எம் ரியலி ப்ரவுட் அபவுட். ஓகே, ஸோ அது ஒண்ணு. ஸோ என்னுடைய ஹாப்பி மீ நானே ரொம்ப வைப்ரண்டா பார்த்தது. ஐ எம் சோ ஹாப்பி தட் திஸ் பார்ட் ஆஃப் மோனா இஸ் someone that I really like and love. So அது வந்து பார்த்தது வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ வாவ் அப்படின்ட்டு. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே எப்படி இருந்தது, ரொம்ப ராக்கியா இருந்தது. அதனால மோனா வந்துட்டு வீடியோல மட்டும்தான் கொஞ்சோண்டு இப்படி சிரிச்சு, வீடியோல கூட மோஸ்டா நான் சிரிக்க மாட்டேன், அது எனக்கு நேச்சுரலா அவ்வளவா வராது அப்படியே சிரிச்சு பேசுறது. ஸோ அந்த முறைச்ச மூஞ்சே தான் நேச்சுரலா இருக்கு அப்படின்றதுனால போட்டோஸ்ல தான் நான் மோஸ்டா சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுல கூட நமக்கு தெரியும் we are not like properly happy inside, நம்ம முகத்துல தெரியும். அது வெளியில யாருக்கும் தெரியலனாலும் நமக்கு உண்மையா இருக்கும்போது நமக்கு அது தெரியும், ரைட்? ஸோ அப்படி
பட்ட மோனா மூஞ்சியே ரொம்ப நாள் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியான லெட் கோ ஆன ஜாலியான மோனா பார்த்துட்டு வந்துட்டு ஐ வாஸ் சோ ஹாப்பி அண்ட் ஐ காட் டு நோ தட் ஓகே திஸ் மோனா இஸ் கிரேட் அப்படின்றது. ஸோ அதுவும் வந்துட்டு நான் அதுக்கு ரொம்ப ஹாப்பியா தேங்க்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். ஃபுட் பிளாகரா ஆகலையே அப்படின்ட்டு ஒரு பெரிய ரிக்ரெட் ரீசெண்ட் டைம்ஸ்ல என் மைண்ட்ல பளிச்சுன்னு ஒழிச்சிட்டு இருக்கு. நம்ம லாங் பேக் பின்னாடி போனோம்னாலே இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு 2 ஜான்ரா ஐடியா இருந்தது. ஒன்னு ஃபுட் சேனல், இன்னொன்னு மேக்கப் சேனல். ஃபுட்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் மேக்கப்னு வந்தபோது ஒரு மாதிரி நம்ம இந்தியன் டஸ்கி ஸ்கின்னுக்குலாம் வந்துட்டு அவ்வளவா ஆளுங்க அப்போ இன்ஃப்ளூயன்சஸ் இல்லைன்ட்டு அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு ஒரு போனஸ் பாயிண்டா வச்சு நான் ஆரம்பிச்சது. அப்பையில இருந்தே ஃபுட்டுக்கு வந்துட்டு ஐயோ நம்ம பண்ணலையேன்னு ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது. அதுக்காக நடுவில் நான் வந்துட்டு சில பல விஷயங்கள் இன்வெஸ்ட்லாம் பண்ணேன். இண்டக்ஷன் ஸ்டவ், சில பல குண்டான்ஸ், கொஞ்சம் ஃபுட் வீடியோஸ்லாமும் பண்ணலாம் அப்படின்றது. அது அப்படியே கொஞ்சம் ட்ராப்பே ஆயிடுச்சு. அப்புறம் ரீசெண்டா இப்போ வந்து என்னன்னா ஏதாவது புது ஹோட்டல் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு யாராவது ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேஜ் எல்லாம் பார்த்தா அவங்க போட்டிருக்கிறதுல ஒரு 10 ஹோட்டல் போட்டிருக்காங்கன்னா அதுல ஒரு 7 ஹோட்டல் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணதா இருக்கு. அதை பார்க்கும்போது தான் வந்துட்டு டேய் இது நம்ம வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி எல்லாம் போய் பார்த்த ஹோட்டல் ஆச்சே, அப்ப போன டைம்ல போட்டிருந்தாலே இந்நேரம் ஒரு ஒரு ஓரளவுக்காச்சும் பேஸ் பரவாயில்லையா இருக்கிற மாதிரியான கொஞ்சம் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்குமே அப்படின்றது. ஆனா அது வந்துட்டு நான் என்னுடைய பர்சனல் லைஃப், என்னுடைய என்ன சொல்றது ஒர்க் லைஃப்ல இருந்து வெளில போய் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் பார்த்ததுனால எனக்கு அது பிசினஸ் ரிலேட்டடா நான் யோசிக்கல. பட் இப்போ வந்துட்டு பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா லிட்டரலா நான் ஹோட்டல் செக் பண்ணும்போது 4-5 பிளாகர்ஸ் அந்த மாதிரி பார்த்தேன்னா எனக்கே வந்துட்டு ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இப்பயும் எதுவும் வந்துட்டு சரி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்லாம் எதுவும் இல்லை. பட் அந்த தாட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இப்போ 2020க்கு மேலதான் நான் டிராவல் பண்ணவே ஆரம்பிச்சேன். கரெக்ட். ஸோ நான் ஒரு ஓவர் பேக்கர், ஓவர் ஷாப்பர் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரிய வந்தது. இப்போ ஷாப்பிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாலும் நான் வந்துட்டு எப்படின்னா எனக்கு ஏதாவது ட்ரிப்பு புக் ஆயிருக்கு, ட்ரிப்பு போகணும் அப்படின்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு பயங்கரமான ஷாப்பஹாலிக் மோனா வந்து வெளில வந்துருவா. கடைக்கு போய் ஷாப் பண்றாலாம் கிடையாது, ஆன்லைன் ஷாப்பர், ஒரு மாதிரி வெறித்தனமான ஆன்லைன் ஷாப்பர் நானு. ஸோ பயங்கரமா ஷாப் பண்றேன். அது வந்து ஒரு லிமிட்டே இல்லாம ஷாப் பண்றேன். ஏன்னா வந்து மோனா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்படின்னா ஒரு வெக்கேஷனுக்கு வந்துட்டு அடுத்த 4 வெக்கேஷன் போற அளவுக்கு நான் வந்து ஷாப் பண்றேன். அதே மாதிரி ஓவர் பேக்கர். ஓ மை காட், லிட்ரலா நான் வந்து லாஸ்ட் ட்ரிப்புக்கு வந்துட்டு 33 கிலோக்கு வந்துட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சேன். ஓகே, லிமிட்டே வந்து 20 கிலோ தான். 13 கிலோக்கு நான் வந்து துணியெல்லாம் வந்து எடுத்து போட்டதோ. இந்த சட்டை கூட ட்ரிப்புக்காக எடுத்தது, இன்னும் நான் எங்கேயுமே வந்து போடல. ஸோ எப்படி நாங்க பிளான் பண்ணுவோம்னா பாத்துக்கோங்களேன், கேளுங்களேன். காலையில ஒரு ட்ரெஸ், மதியானம் ஒரு ட்ரெஸ், ஈவினிங் ஒரு ட்ரெஸ், நைட் ஒரு ட்ரெஸ், அந்த 4 ட்ரெஸ்ஸுக்கு பேக்கப் 2 ட்ரெஸ், இப்படி இந்த மாதிரியான ஒரு மூலவாதி நானு. ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இப்ப இருக்கேன்னா, ஏன்னா இப்ப எதுவும் வெக்கேஷன் எல்லாம் பிளான் பண்ணாததுனால இப்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கேன். அதான் கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு, ஐயோ இதுலதான் நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கோம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஷாப்பிங் வந்து ட்ரெஸ்ல மட்டும் கிடையாது, செருப்பு வந்து எப்படின்னா ஹைட்டா தெரியறதுக்கு வெஜ்ஜும் வேணும், அந்த வெஜ்ஜு நாள் ஃபுல்லா நடக்கிறதுக்கு செட் ஆகுற மாதிரியான கம்ஃபியான வெஜ்ஜாவும் இருக்கணும், அந்த வெஜ்ஜு கலர் நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவும் ஆகணும். ஆனா நான் ட்ரிப் அப்போ போடுற அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த வெஜ்ஜு என்னைக்குமே வந்து மேட்ச் ஆனதே கிடையாது. இருக்கிறதுல பேசிக்கான மொக்கையான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல தான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அதுதான் ப்ரிப்பரேஷன் என்னமோ பயங்கரமா இருக்கும், ஓகேவா. ஆனா இங்க எக்ஸிகியூஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் டபா கூரா இருக்கும். எனக்கே வந்து வந்துட்டு பார்த்தா இதுக்கு ஏன் நீ இவ்வளவு பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்துட்டு மைண்ட்ஃபுல்லா இருந்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் செக் வச்சுட்டு இருக்கேன். தட் இஸ் குட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான பெர்ஃப்யூம் கலெக்டரா வந்து ஆயிருக்கேன் லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல. ஹை அண்ட் பெர்ஃப்யூம்ஸ்லாம் ஒரு காலத்துல வந்து எனக்கு ஆஃபீஸ்ல வந்து ஒரு அக்கா எனக்கு ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இந்த மாதிரி தான் பெர்ஃப்யூம் விரும்பி அவங்களதான் அந்த மாதிரி பார்த்தேன். யாரா இது பெர்ஃப்யூமுக்கு போயிட்டு இவ்வளவு காசு செலவு பண்றாங்களே, 6000 ரூபாய் 7000 ரூபாய் கொடுத்து பெர்ஃப்யூம் வாங்குறாங்களே, அது இத்தனை பெர்ஃப்யூம் வாங்குறாங்களே, 7000 கொடுத்து எப்படி உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு பேசிச்சு ஒரு வாய், ஓகேவா. அது ஸ்டார்டிங்ல வந்துட்டு சரி ஒரே ஒரு ஹை அண்ட் பெர்ஃப்யூம் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து ஆரம்பிச்சது. அப்புறம் சரி இது காலையில போடுறதுக்கு, இது நைட்டு போடுறதுக்கு, இது அங்க போடுறதுக்கு, இது இங்க போடுறதுக்கு 4 வாங்கின உடனே அதுவே வந்துட்டு ஒரு 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 கலெக்ஷன் பிராக்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது அடிக்ஷன்னு சொல்லலாம், ஆனா நோ. ஏன்னா நான் வந்துட்டு கரெக்டா ஓகே இப்போ வந்துட்டு ஒரு 4 வாங்கியாச்சு, வெயிட் பண்ண அப்படின்ட்டு 2 வருஷம் கழிச்சுதான் அடுத்தது வாங்குறது. 2 வருஷம்ன்றது ஓவரான டைம் லைன், பட் ஸ்டில் அடிக்ஷன் அளவுக்கு போகல. ஓகே, அது வந்து ஐ எம் ஷுர் அபவுட் இட். ஸோ யா, இந்த கலெக்ஷன் வேலை வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு பர்ஃப்யூம் கலெக்டரா இருக்கேன் நான். தட் இஸ் நைஸ். மை பிரெயின் இஸ் நாட் ரெடி
டு வாட்ச் ஆர் இண்டல்ஜ் இன் எனி நியூ ஷோஸ். சாரி, நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். எனக்கு ஏன்னு தெரியல, ஏதாவது பேசும்போது இப்படி அப்படியே வேன் இங்கிலீஷ்ல வருது. ஏதாவது புது ஷோ பார்க்கலாம் அப்படின்னும் போது அதோட முடிவு தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்துட்டு ஐ எம் நாட் ரெடி டு ஹேண்டில். அது வந்துட்டு இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கொஞ்சம் டவுனா இருந்தேன்னு சொன்னால, அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் அஃபெக்டிங் ஃபேக்டரா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸோ ஐம் ஸ்டில் நாட் ஹீல்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரம் இட். ஸோ அதனால நான் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் ஷோ பார்க்கணும், கம்ஃபர்ட் ஷோன்னு இல்லை, ஏதோ ஒரு ஷோன்னு ஒன்று பார்க்கணும்னாலும் அது கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்குறேன். எதுவும் தெரியாத கதையா எடுத்து புதுசா அதுல வந்து இன்வால்வ் ஆகி இண்டல்ஜ் ஆகி பார்க்கணும், ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயங்கள்லாம் பார்க்கணும். போன வருஷம் என்ன பண்ணேன், அது வந்து அறிவாளி மூளை, நான் ஆல்ரெடி டவுனா இருந்தேன். அப்போ வந்துட்டு ட்ராமாஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு லிஸ்ட் எடுத்து உட்காந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவ்வளவுதான், லிமிட் தாண்டினோடனே இதுக்கு மேல உன்னால முடியாது மோனா. அந்த லாஸ்டா நான் பார்த்த ட்ராமா என்னன்னா ஹாய் பாய் மாமான்னு ஒண்ணு பார்த்தேன். இட் ரெக்ட் மீ. ஓகே, அப்ப முடிவு பண்ணேன், நோ மோர் கிரையிங் ட்ராமாஸ், என்னால இதுக்கு மேல முடியாது. என்னென்ன பார்த்தேன்னா இந்த ஐ திங்க் அது பேர் குட் பேட் மதர், அது அப்புறம் அந்த 25-21, அப்புறம் இந்த ஹாய் பை மாமா, இதெல்லாமே போதும்னு நினைக்கிறேன் அநேகமா என்ன ஓவரா ட்ராமாட்டிக் ஆகினதுக்கு. ஆல்சோ நான் கொஞ்சோண்டு ஓகேவான ஸ்டேட்ல இருந்ததுன்னா கூட ஐ வுட் ஹவ் மேனேஜ், பட் அப்படி கிடையாது அப்படின்றதுனால இட் ரியலி ரெக்ட் மீ சோ பேட். ஸோ யா, புதுசா எந்த ஷோஸும் பாக்குறது கிடையாது. ஐம் ஸ்டிக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், கில்மோர் கேர்ள்ஸ். அப்படியே நான் ஏதாவது ஒன்று பார்க்க போறேன் அப்படின்னாலும் அதனுடைய எண்ட் நான் வந்து போய் பார்த்துருவேன், ஆல்ரெடி கூகுள் பண்ணி அந்த மாதிரி பார்த்துருவேன். ஏற்கனவே வந்து முடிஞ்ச ஷோவா தான் இருக்கும். இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் வந்துட்டு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுலயும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, புக்ல இருந்து தான் அது வந்து எடுத்து பண்றாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு என்ன ஆகும், இவங்களுக்கு எப்ப என்ன ஆகும், யாரு கடைசியில வின் பண்ணுவா, யார் அவுட் ஆவா, அது எல்லாத்தையும் வந்து பாத்துடுறது. ஸோ ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் கதையில இறங்குறது. ஸோ புதுசா எந்த ஒரு டிராமாலையும் நான் வந்துட்டு டிராமாஸா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது வெப் சீரிஸா இருக்கட்டும் எதுலயும் இன்வெஸ்டடா உட்கார மாட்டேன். ஏதோ சம்திங் தட்ஸ் கம்ஃபர்டிங் அண்ட் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, தீஸ் ஆர் சம் ஆஃப் the new things that has adapted me in the past few years. நான் வந்து என்ன நானே அனலைஸ் பண்ணதுல கத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இன்னமும் கூட இருக்கு. இன்னைக்கு இதோ வீடியோட லென்த் டியூரேஷன் காரணமாக நான் வந்து இங்கேயோட வந்து நிறுத்திக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் இதை போய் காமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ இதுல எதாவது மாதிரி நீங்க வந்து என்கிட்ட ரிலேட் பண்றீங்களா, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.